4 பேர் கூடுற எந்த இடமா இருந்தாலும் சரிங்க. அது கோயில் திருவிழாவா இருக்கட்டும், கோயிலுக்கு பிரார்த்தனைக்கு போறதா இருக்கட்டும், நம்ம வீட்ல நடக்கிற ஃபங்ஷனா இருக்கட்டும், கல்யாண ஃபங்ஷனா இருக்கட்டும். 4 பேர் இருக்கிற இடத்துல தலை அரிப்பின் காரணமா நம்ம தலைய சொரிஞ்சுட்டே இருந்தா, அது மத்தவங்களுக்கு அசௌகரியமா இருக்குதோ இல்லையோ, நம்மளுடைய தன்னம்பிக்கைய குலைக்கிற ஒரு விஷயமாவும் இருக்கும். அதே மாரி இந்த பொடுகு தொல்லை. இது 2மே இன்னைக்கு ரொம்ப காமனா எல்லார்கிட்டயும் வந்து சர்வசாதாரணமா வருது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம குடல வந்து கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கணும். குடலுக்கும் அதுக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கு. பேன் தொல்லையும் வராம இருக்கும். பொடுகு பிரச்சனையும் வராம இருக்கும். மண்டையில உள்ள அந்த ஸ்கால்ப் அப்படின்ற அந்த தோல் வந்து அது சுத்தமும் சுகாதாரமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இது வந்துருச்சு. இது வந்ததை போக்குறதுக்கு என்ன பண்ணோம்? ரொம்பலாம் கஷ்டப்பட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க. நம்மளோட சமையலறையில் இருக்கிற சாதாரண ஒரு பொருள் வந்து இதுக்கான நிவாரணமாக நமக்கு கிடைக்கும். அதாவது இது நான் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறதில்ல. ஆண்டாண்டு காலமாக நம்ம பெரியவங்க பயன்படுத்தின விஷயம், ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கிற விஷயம், இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்க வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஆய்வுகள்லாம் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம், அதை பயன்படுத்தி வெளிநாட்டுக்காரங்க ஆன்னு வாயை பொழுது இவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்கா, இவ்வளோ ஈஸியாக அதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்ன விஷயம். அப்புறம் இதை கொஞ்சம் மோர் எஃபெக்டிவாக இன்னும் 10 மடங்கு வீரியத்தன்மையோடு பயன்படுத்துறதுக்கு இது கூட வேறு சில பொருட்களை சேர்த்து ஒரு விஷயம் பண்ணி அதை தலையில் தடவும் போது அதனோட எஃபெக்ட் வந்து 10 மடங்கு வீரியமாக இருக்குன்னு சொன்ன விஷயம் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இது அத்தனை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்ன பொருளுங்க? அதாவது ஃபெனுக்ரீக் சீட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. வெந்தயம், சாதாரண வெந்தயத்தை பற்றி தாங்க நான் பேச போகிறேன். இந்த வெந்தயத்துக்கும் தலைமுடிக்கும் பேன் பொடுகுக்கும் அரிப்புக்கும் என்னங்க சம்பந்தம்? அதாவது பொதுவாகவே இந்த ஃபெனுக்ரீக் சீடில் உள்ள சில விஷயங்கள் வந்து தோலுக்கான நன்மையை கொடுக்குது. இப்போ தோலுக்கு நன்மை செய்யக்கூடிய மருந்துகள், அதனோட ப்ராடக்ட்ஸு, அதனுடைய ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயமா இருந்தாலும் சரி, அதில் வந்து இந்த ஒலைக் அப்படின்ற ஒரு ஃபேட்டி ஆசிட், நான் ஒலைக் அப்படின்ற ஃபேட்டி ஆசிட், இது ரெண்டையும் இப்போ சாதாரணமாக கலக்குறாங்க. எல்லா ஸ்கின் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லையுமே இது வந்து இது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தில் இருக்குது. அப்போ நிக்கோட்டினிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆசிட் தாங்க அந்த பேன் பொடுகை வந்து சாவடிக்கிறதுக்கு, அது வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமான பொருள். இது வேறு எதுலேயுமே கிடையாது, இது ஒன்றில் தான் இருக்குது. நிக்கோட்டினிக் ஆசிட். அப்புறம் லெசித்லின் அப்படின்னு ஒன்று. அந்த ஒரு விஷயமும் உங்களுடைய முடிக்கும் அந்த ஸ்கேல்ப்னு சொல்கிற வழுக்கைக்கும் ஒரு எனர்ஜியை கொடுத்து மாய்ச்சரை கொடுத்து அந்த வந்து அதில் வந்து ஃபங்கல் இருந்தாலும் சரி, பாக்டீரியா இருந்தாலும் சரி, அதை க்யூர் பண்ணிடும். இப்போ இன்னொரு விஷயம், வெந்தயத்தில் 2 முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியா. ஒரு ஃபங்கல் பூஞ்சையால் அந்த விஷயம் தோல் பாதிக்கப்படும் போது அதை நீக்குவதற்கான குணம் வந்து இந்த ஃபெனுக்ரீக் இந்த வெந்தயத்தில் இருக்குது. அதே மாதிரி பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய குணமும் இருக்குது. இந்த 2 குணமும் இருக்கிறனால தோல் வந்து அழுக்காகாமலோ சுற்றுப்புற சூழலால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் இது பயன்படுது. சரி, வெந்தயம் பயன்படுதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் இந்த வெந்தயத்தை முறைப்படி பயன்படுத்தலைன்னா அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட பிரயோஜனம் இருக்காது, எதிர் விளைவுகள் கூட ஏற்படும். அதனால் இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். நம்ம சில விஷயம் குறிப்பாக சொல்லியிருக்கோம். அதன்படி நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் வந்து 100 மடங்கு கிடைக்கும். இப்போ சாதாரணமாக தலையரிப்பு மட்டும் இருக்குது, பேன் படுகு தொல்லைலாம் இல்லை உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நைட்லேயே வந்து இந்த வெந்தயம் ஒரு 2 ஸ்பூனை எடுத்து நீங்கள் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு மூடி வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சு அந்த தண்ணியை வடித்து அதால் அந்த ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக அந்த முடியோடைய அந்த மண்டையில் உள்ள அந்த மேல் தோல் பூரா ஈரமாகிற அளவுக்கு நீங்கள் பூசிட்டு ஒரு 15 நிமிஷம் காய விட்டுட்டு குளிச்சிட்டிங்கன்னா நாளடைவில் வந்து அந்த அரிப்பு வந்து நீங்கிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அது க்யூர் ஆகும், ரொம்ப மிராக்குலஸாக இருக்கும். சரி, இப்போ அது கூட பொடுகு தொல்லை இருக்குது, பூஞ்சை மாதிரி காளான் மாதிரி சில விஷயம் இருக்குது, பாக்டீரியாவால் சில விஷயங்கள் வந்து தலையில் இருக்குது அப்படின்னா அப்பவும் இதை பண்ணலாம். ஆனால் ஸ்பெஷலாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னா திக்காக கிடையாது, கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி தலையில் ஒட்டக்கூடிய அளவுக்கு அதை வந்து நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம். இப்போது இந்த ஃபெனுக்ரீக் சீட்ஸை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்?
எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுன்றதை விட எவ்வளோ நேரத்துக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. 12 மணி நேரத்துக்கு மேலே இது ஊற வச்சிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எதிர்விளைவுகளை உங்களுக்கு கொடுக்கும். அப்போது 12 மணி நேரம்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வரைக்கும் உள்ள டைம் 12 மணிக்கு மேலே போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஊற வைக்கலாம். ஃப்ரிட்ஜில்னா ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, சாதாரண கீழே வந்து அந்த ட்ரேயில் மற்ற பொருட்கள் வைக்கிற இடத்துல வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைன்னா 2 மணி நேரத்திற்கு மேலே 10 மணி நேரத்துக்கு உள்ள எவ்வளோ நேரம் வேணால் இடைப்பட்ட பகுதியில் ரூம் டெம்பரேச்சரில் நம்ம கிச்சனில் வச்சு நம்ம பவுலில் வச்சு ஊற வைக்கலாம். இதுதான் அது ஊற வைக்க வேண்டிய முறை. 2 மணி நேரத்துக்கு கீழே போகக்கூடாது, 10 மணி நேரத்துக்கு மேலே போகக்கூடாது. அந்த டைமிங் மட்டும் பார்த்துங்க. இப்போது சில பேர் இதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தயிரில் ஊற வைப்பாங்க. இப்போ நம்ம சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம், இதை எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற விதங்களில் என்னென்ன விதத்துலலாம். சாதா தண்ணியில் ஊற்றி நம்ம பயன்படுத்துறது ஒரு முறை. அதுக்கப்புறம் தயிர், இந்த தயிரில் வந்து ஊற வைக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் குணம் வந்து கிடைக்கும். அதுவும் இந்த பேன் பொடுகு தொல்லையே நீக்கும். இப்போ நான் வந்து வைரலாக இன்றைக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயத்துக்கு வரேன். அதுலேயே இந்த எல்லா விஷயமும் வரும். இது நம்ம சேர்க்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாகவோ எது எது இருக்கோ அதை மட்டும் சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சிம்பிள். என்னென்ன எடுத்துக்கணும், 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்குங்க, 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்குங்க. கெட்டி தயிராக இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக வந்து அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. முடியிலையும் ஸ்கால்ப்லேயும் ஒட்டக்கூடிய அளவில் இருக்கணும். அப்போ தான் அது வந்து எஃபெக்டிவ். அப்போ 2 ஸ்பூன் வந்து இந்த ஃபெனுக்ரிக் சீடு, அது கூட வந்து 2 ஸ்பூன் தயிர். இந்த தயிர்லேயே கூட ஊற வைக்கலாம். இல்லை தண்ணி மட்டும் உங்களுக்கு வேணும்னா தண்ணியில் ஊற வச்சுட்டு கடைசியாக கூட தயிரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். தயிரில் ஊறும்போது கெட்டி தயிராக இருந்தால் அதுக்கு அதை வாட்ரு பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து அதை தண்ணியாக கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு மாற்றி அந்த வெந்தயத்தை வந்து அதில் ஊற வைக்க வேண்டும். இப்போ இது ரெண்டும் ஊறி காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா இல்லை 2 மணி நேரத்துக்கு மேலே அது ஊறிடுச்சுன்னா போதும். இது இரண்டையும் எடுத்து அந்த தண்ணியை முடிஞ்சால் சுத்தமாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வெறும் இந்த ஃபெனுக்ரிக் சீட்ஸை மட்டும் போட்டு ரொம்ப மையாக இருக்கிற மாதிரி வந்து அதை வந்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். இது கூட என்னென்ன சேர்க்கணும், இப்போ தயிர் சேர்த்துட்டோம், வெந்தயம் சேர்த்துட்டோம் இல்லையா, இது கூட அரை எலுமிச்சம்பழம் சாறு அதை புழிஞ்சிக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா அரை டீஸ்பூனுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம், அதிகபட்சம் அரை டீஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கடலை மாவு எதுக்குன்னா அந்த கன்சிஸ்டன்சி இது உங்களுக்கு ஒட்டுறதுக்கு, இல்லைன்னா அந்த முடியிலையோ இந்த ஸ்கால்ப்லேயோ அது ஒட்டாது, அது உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். அது ஒட்டுவதற்காகவும் அப்புறம் வேறு குணங்களும் இருக்குது அதுக்காகவும் கடலை மாவு. இந்த கடலை மாவை வந்து அது கூட வந்து கலந்துக்கணும். அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் வாசனை தேங்காய் எண்ணெயெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. சாதாரணமாக செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடைச்சா நல்லது. இல்லைன்னா சாதாரண எண்ணெய் தேங்காய் எண்ணெயை வாங்கி அதில் 2 ஸ்பூன், இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்களோட ஸ்கேல்பில் விட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட எல்லா முடியினோட அத்தனை இடத்துலையும் அந்த ஈரம் படுவது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 15 அல்லது 20 நிமிஷம் காய விட்டுட்டு நீங்கள் குளிக்கலாம். இப்போ எப்படி குளிக்கணும், இது ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது, அதே நான் சொல்கிறேன். இப்போ இது வாரத்துக்கு 2 முறை நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப அதிகமான டெய்லி நான் பண்ணுவேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. 2 தரம் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 3 தரம், அதுக்கு மேலே வந்து இது பண்ணக்கூடாது. 8 வாரங்கள் இதை வந்து யூஸ் பண்ணாக்கா உங்களுக்கு முதல் வாரத்திலே அதனோட ரிசல்ட் தெரியும், 1-2 நாள்லேயே தெரியும். ஆனாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 8 வாரங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி நைட்டே வந்து மாஸ்கை போட்டுட்டு படுத்துடுறாங்க. நீங்கள் அப்படியே படுக்கக்கூடாது, உங்கள் தலையாணி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். படுத்துட்டு ஃபுல் நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் குளிக்கிறாங்க. அவங்க உடம்புக்கு அது ஒத்துக்குச்சுன்னா பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மாதத்துக்கு 2 முறை இந்த மாதிரி பண்ணால் போதும். அது மாதிரி 2 மாதம்னு கேட்டிங்கன்னா 4 தடவை பண்ணால் போதும். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த பொடுகு அரிப்பு அந்த ஸ்கேல்ப் கிளீனிங்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நடந்துடும். ரொம்ப கவனமாக இருங்க. இது அதிகப்படியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து நடக்கும். பிட்டா தோஷா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்கின்னு உற்பத்தி பண்ணிடுச்சுன்னா அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் அதிகமாக ஆர்வ கோளாறில் பண்ணாதீங்க. வாரத்துக்கு 2 முறை பண்ணுங்கள். அப்புறம் இது ஏன் இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னா இதில் வந்து
இந்த ஃபெனுக்ரிக் சீடு, இந்த வெந்தய விதைகளில் வந்து 7.8% ஆயில் இருக்குது. அதில் அந்த ஆயில் வந்து வேறு எந்த சீட்லேருந்தும் எடுக்கக்கூடிய அளவு இதில் வந்து 7.8 அளவுக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி இதை ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இதில் உள்ளது. ஏன்னா வைட்டமின் ஏ, சி, B1 இதில் வந்து இருக்கிறனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அந்த இதெல்லாம் தான் காரணம் நம்மளுடைய பொடுகு, அந்த அரிப்பு பிரச்சனைக்கு. அதனால் சரி, இதை தேய்ச்சிட்டிங்க, அப்புறம் குளிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஷாம்பு போட்டு நீங்கள் குளிக்கக்கூடாது. ரொம்ப லூக் வார்ம், வெதன்னு இருக்கிற தண்ணி, ரொம்ப சூடாக இல்லாமல் ரொம்ப சில்லுன்னு இருக்காமல் வெதன்ற தண்ணியில் தலையை அலசணும். தலையை அலசும் போது நீங்கள் புங்கன்கொட்டை அப்படின்னு வந்து கேட்டு வாங்குங்க. இந்த புங்கன்கொட்டையை பற்றி தனியாக ஒரு வீடியோவும் நம்ம போடுவோம். தலைமுடிக்கு அவ்வளவு வந்து இது வந்து பாதுகாப்பானது, நல்ல வாசம் கொடுக்கக்கூடியது. அது தேய்ச்சி நீங்கள் குளிக்கும் போதே அந்த நுரைச்சி வர்ற விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தலையில் உள்ள அழுக்கு மொத்தத்தையும் எடுத்துடும். இப்போ இந்த வெந்தய விதை, இந்த பேஸ்ட்டு போட்டு நம்ம அப்ளை பண்ணி பண்ணுறதுனால தலையில் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். ஷாம்பு போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தூண்டுதல் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா? ஆனால் நீங்கள் புங்கன்கொட்டையை வாங்கிட்டு வந்து நைட்டு இடித்து அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து நீங்கள் தலையில் போட்டு ஷாம்புவை விட 10 மடங்கு வந்து நுரைக்கும். அது நன்றாக இருக்கும். இயற்கையான வாடை வந்து உங்களுடைய தலைமுடிக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இந்த அழுக்கு, இந்த ஃபங்கல், இந்த இது எல்லாத்தையும் எடுத்துரும். எச்சினஸ்க்கும் இதுக்கும் இப்போ புங்கன்கொட்டையை மட்டும் யூஸ் பண்ணுறதே நல்லது. ஆனால் இதை யூஸ் பண்ணிவிட்டு அது கூட வாஷ் பண்ணும்போது இந்த புங்கன்கொட்டையை உங்களுடைய சீகக்காய் வாங்கி அதை அரைக்கும் போது 1/4 பங்கு இந்த புங்கன்கொட்டையும் கலந்து அரைச்சி அதை பவுடர் ஆக்கி வச்சுட்டிங்கன்னா அதை தேய்ச்சி கூட நீங்கள் குளிக்கலாம். இல்லை சீயக்காய் வச்சு மட்டும் கூட கழுவலாம். ஸ்மெல் வரும்ன்றதுக்காகவும் இந்த சீயக்காய் புங்கன்கொட்டையோடைய காம்பினேஷன் வந்து அவ்வளோ வந்து பிரமாதமான காம்பினேஷன். அது வந்து சோப் நட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லை வேறு இடங்கள்லையும் கிடைக்கும். இதை வாங்கி பயன்படுத்தி இதில் தான் தலைமுடியை நீங்கள் அலசணும். இதை பயன்படுத்திட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. AJH.